வீகம் வகுக்கிறதுனா என்னம்மா அப்படின்னு சொல்லி மாலதி கேட்க, அவங்க வாசிக்க இவங்க ஆட அப்படிங்கிற மாதிரி. மாலதி நல்லா வாசிப்பாங்க போல இருக்கு, சவுக்கு சங்கருக்கு நல்லா அவங்க வாசிக்க இவங்க ஆட. அவங்க சொல்றாங்க மாலதி வியூகம் வகுக்கிறதுனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு. என்ன ஒன்றும் இல்லை மாலதி, இப்போ ஒரு யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்க்க போயிருக்காரு. அவர் வந்து கர்ச்சி போச்சு முகத்தை துடைக்கிறாரு. ஆனா அவர் வந்து முகத்தை மூடிட்டு வந்தாரு அப்படின்னு செய்தி வந்துச்சு. இதை உடனடியாக ஒரு 5 யூடியூப்ல உட்காந்து பேசணும். அப்படி பேசி அவர் வந்து முகத்தை துடைச்சாரு, அந்த நேரத்தில் அவங்க போட்டோ எடுத்து போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம உடைக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம பேசுகிறோம் பாருங்க, இதுதான் வியூகம். இதான் வியூகம் வைக்கிறது. ஒரு 4 போஸ்ட் கார்டு போடுறது, அதாவது 4 போஸ்ட் கார்டு ஒரு கட்சி பற்றி போடுறதும் யூடியூப்ல உட்காந்து பேசுறதும் வியூகம் வகுக்கிறதா. இதை இப்போ அதிமுக ஏதோ ஒரு நிறுவனத்தை வந்து வீக வகுப்பாளராக நியமிச்சிருக்காங்க போல. அவங்க சரியில்லை, அவங்க வந்து சரியா பண்ண மாட்டாங்க. இப்போ அதாவது ஒரு அப்படிங்கிற என்னன்னு விசாரிச்சு பார்த்தா, தனக்கு வேண்டப்பட்டவங்கள அதிமுக வீக வகுப்பாளரை நியமிக்கணும், இல்ல தன்னை வீக வகுப்பாளரை நியமிக்கணும். இப்போதைக்கு அதிமுக நியமிச்சிருக்க வீக வகுப்பாளர் சரியில்லை.